பைப்லைன் வழியாக பல நாள் பயணம் உக்ரைனை ஓடவிட்ட ரஷ்ய வீரர்கள் சிலிர்க்க வைக்கும் சீக்ரெட் ஆபரேஷன். ரஷ்யா உக்ரைன் இடையான போர் என்பது தீவிரமாக்கியுள்ளது. ஒரு பக்கம் போர் நிறுத்தம் தொடர்பாக அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையில் இரு நாடுகளும் உக்கிரமாக தாக்கி வருகின்றனர். இந்நிலையில் தான் உக்ரைன் கைப்பற்றிய குர்ஸ்க் மாகாணத்தை மீட்க ரஷ்ய படை வீரர்கள் 15 கிலோமீட்டர் தொலைவுக்கு கியாஸ் பைப்லைன் வழியாக தவழ்ந்து போய் மேற்கொண்ட சீக்ரெட் ஆபரேஷன் குறித்த பரபரப்பான தகவல்கள் வெளியாகி மொத்த உலகத்தையும் அதிர வைத்துள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா 3 ஆண்டுகளை கடந்தும் போர் புரிந்து வருகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் போரை நிறுத்துவது தொடர்பாக ரஷ்யா உக்ரைனிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். ட்ரம்ப் உத்தரவின் பெயரில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ பேசியுள்ளார். இரு நாடுகளும் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். மேலும் ட்ரம்ப் தொலைபேசியில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் உடன் போர் நிறுத்தம் பற்றி பேசியுள்ளார். அதன் பிறகு ரஷ்யா அமெரிக்கா வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் சவுதியில் பேச்சுவார்த்தை நடத்தினர். மேலும் இதையடுத்து நேற்று மீண்டும் சவுதியின் ஜெட்டா நகரில் உக்ரைன் அமெரிக்கா பிரதிநிதிகள் 3 மணி நேரத்திற்கும் மேலாக போர் நிறுத்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். இந்த 2 பேச்சுவார்த்தையில் ரஷ்யா உக்ரைன் தரப்பு கருத்துக்களை அமெரிக்கா கேட்டறிந்துள்ளது. இதன் மூலம் அடுத்த கட்டமாக போர் நிறுத்தம் தொடர்பாக இரு நாடுகளுடன் முக்கிய மீட்டிங்கை அமெரிக்கா நடத்தும். இதனை விரைவில் போர் நிறுத்தம் என்பது அமலுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படும் சூழலில்தான் ரஷ்யா உக்ரைன் இடையான போர் என்பது தீவிரமாக்கியுள்ளது. உக்ரைனுக்கு ஆயுத உதவிகளை அமெரிக்கா நிறுத்துவதாக அறிவித்திருந்தாலும் கூட அந்த நாட்டு படைகள் ரஷ்யா மீது ட்ரோன் ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தி வருகிறது. ரஷ்யாவும் பதிலடி கொடுத்தும் வருகிறது. இதனால் போர் நிறுத்தத்தில் தொடர்ந்து இழுபறி நீடித்தும் வருகிறது. இப்படியான சூழலில் தான் தற்பொழுது திடுக்கிட வைக்கும் தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. அதன்படி ரஷ்யாவின் சீக்ரெட் ஆபரேஷன், அதாவது உக்ரைனின் பல பகுதிகளை ரஷ்யா கைப்பற்றியுள்ளது. அதேபோல் உக்ரைன் வீரர்களும் ரஷ்யாவினுடைய குர்ஸ்க் மாகாணத்தின் பல கிராமங்களை கைப்பற்றினர். இந்த மாகாணம் என்பது ரஷ்யா உக்ரைன் எல்லைகள் உள்ளது. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் மேற்கு எல்லையில் இந்த குர்ஸ்க் மாகாணம் என்பது உள்ளது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் குர்ஸ்க் மாகாணத்தின் பல இடங்களை உக்ரைன் கைப்பற்றியது. தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் குர்ஸ்க் மாகாணத்தின் 1300 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை உக்ரைன் கைப்பற்றியுள்ளது. இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு இவ்வளவு பெரிய ஏரியாவை ஒரே நாட்டிடம் ரஷ்யா இழந்தது இதுதான் முதல் முறை. இது ரஷ்யாவுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய பின்னடைவாகவும் பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் ரஷ்யாவின் குர்ஸ்க் மாகாண பகுதியை அந்த நாட்டு எதிரான துருப்பு சீட்டாக பயன்படுத்த உக்ரைன் திட்டமிட்டது. ஏனென்றால் தற்போதைய போர் நிறுத்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டால் இந்த குர்ஸ்க் பகுதியை மையப்படுத்தி ரஷ்யாவிடம் தாங்கள் இப்போது இழந்த பகுதியை உக்ரைனால் மீட்க முடியும் என்று ஜெலன்ஸ்கி நம்பினார். அதாவது உக்ரைனில் ரஷ்யா கைப்பற்றிய பகுதிகளை கொடுத்துவிட்டு குர்ஸ்க் பகுதியை உக்ரைனிடம் இருந்து வாங்கிக் கொள்ளலாம் என்று ரஷ்யாவிடம் டீல் பேச வசதியாக இருக்கும். ஆனால் இதனை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் விரும்பவில்லை. உக்ரைனிடம் டீல் பேசுவதா என்ற கேள்வியும் வாய்ப்பே இல்லை என்று அவர் வேறு திட்டத்தையும் யோசித்தார். குர்ஸ்க் பகுதியை எப்படியாவது உக்ரைனிடம் இருந்து மீட்க வேண்டும் என்பதில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் மிகவும் உறுதியாக உள்ளார். அதோடு போர் நிறுத்தம் கொண்டு வருவதற்கு முன்பே உக்ரைனிடம் தங்களது பகுதி எதுவாக இருக்கக்கூடாது, ரஷ்யாவிடம் தான் உக்ரைனின் பல பகுதிகள் இருக்க வேண்டும் என்று புதின் விரும்பினார். இதனால் தங்களுக்கு சொந்தமான குர்ஸ்க் மாகாணத்தில் உக்ரைன் கட்டுப்பாட்டில் உள்ள ஏரியாக்களை கைப்பற்ற விளாடிமிர் புதின் முடிவு செய்தார். இது தொடர்பாக முப்படை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். ஆனால் குர்ஸ்க் மாகாணத்தில் உக்ரைன் வசம் உள்ள பகுதிகளை மீட்பது என்பது ரஷ்யாவுக்கு அவ்வளவு சுலபமாக காரியமாக இல்லை. ஏனென்றால் குர்ஸ்க் பகுதியில் பல ஆயிரம் வீரர்களை உக்ரைன் குவித்து வருந்திருக்கிறது. அவர்களை தாண்டி ரஷ்யா செல்வது என்பது சற்று கடினமான விஷயமாகவும் இருக்கிறது. அப்படி என்றால் உக்ரைன் வீரர்களிடம் சிக்காமல் குர்ஸ்க் பகுதிகள் எப்படி நுழைந்து தாக்குதல் நடத்துவது என்பது பெரிய கேள்வியாகவும் உள்ளது. அப்படி ரஷ்யா விரிவான ஆலோசனையும் மேற்கொண்டது. அப்போதுதான் புதிய ஐடியாவும் வந்திருக்கிறது. அந்த ஐடியாவை செயல்படுத்த வேண்டும் என்றால் ரஷ்ய படை வீரர்கள் பெரிய ரிஸ்க் எடுக்க வேண்டும். அதாவது 1.20 மீட்டர் விட்டம் கொண்ட கியாஸ் பைப்லைன் வழியாக 15 கிலோமீட்டர் பயணத்தில் உக்ரைன் வீரர்களுடைய கண்களுக்கு புலப்படாமல் ரஷ்ய வீரர்களால் குர்ஸ்க் மாகாணத்தில் உக்ரைன் கட்டுப்பாட்டில் உள்ள சுர்சா நகரை அடைய முடியும் என்பதை ரஷ்யா உணர்ந்தது. இந்த பைப்லைன் என்பது ரஷ்யாவில் இருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு கியாஸ் சப்ளைக்காக போடப்பட்டுள்ளது. இது குர்ஸ்க் மாகாணம் வழியாகத்தான் செல்கிறது. உக்ரைன் போரால் ரஷ்யா மீது ஐரோப்பிய நாடுகள் பொருளாதார தடைகளை விதித்தன. இதற்கு பதிலடியாக ஐரோப்பிய நாடுகளுக்கு கியாஸ் சப்ளையை ரஷ்யா நிறுத்தியுள்ளது. இதனால் இந்த கியாஸ் பைப்லைனை பயன்படுத்த குர்ஸ்க் மாகாணத்தில் உக்ரைன் கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களை கைப்பற்ற ரஷ்யா திட்டமிட்டது. அதன்படி ரஷ்யாவின் சிறப்பு படைப்பிரிவு சேர்ந்த வீரர்கள் பிரத்யேக பயிற்சி மேற்கொண்டனர். அதோடு கியாஸ் பைப்லைன் வழியாக ரஷ்ய வீரர்கள் பயணத்தையும் தொடங்கினர். 1.20 மீட்டர்
மீட்டர் விட்டம் கொண்ட பைப்லைனில் தங்களுக்கு தேவையான ஆயுதங்கள், உணவுப் பொருட்களை எடுத்துக்கொண்டு 100க்கும் அதிகமான வீரர்கள் சுர்சா நகரை நோக்கி சென்றனர். பைப்புக்குள் இருட்டு சூழ்ந்து இருக்கும் என்பதால் தலையில் லைட் மாட்டி இருந்தனர். அதேபோல கியாஸ் சென்ற இடம் என்பதால் அதிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக உபகரணங்களையும் பயன்படுத்தி இருந்தனர். 15 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள குக்ஸ் மாகாணத்தின் சுர்சா நகரை பல நாள் பயணத்திற்கு பிறகு அவர்கள் அடைந்தனர். பைப்லைனில் ஊர்ந்தும் குனிந்தபடியும் இந்த பயணத்தை ரஷ்ய வீரர்கள் நிறைவு செய்தனர். சுர்சா நகரில் இறங்கிய ரஷ்ய படை வீரர்கள் அதிரடியாக உக்ரைன் படை வீரர்கள் மீது தாக்குதல் நடத்தினர். ரஷ்யா தங்களை தரைப்படை, விமானப்படை மூலமாகத்தான் தாக்க முடியும் என்று நினைத்து கொண்டிருந்த உக்ரைன் வீரர்களுக்கு ரஷ்யாவின் இந்த யுக்தி என்பது பெரிய ஷாக்கை கொடுத்தது. இந்த சண்டையில் 3 கிராமங்களை முதற்கட்டமாக ரஷ்யா மீட்டது. அதன் பிறகு நேற்றைய நிலவரப்படி உக்ரைன் கட்டுப்பாட்டில் உள்ள 32 பகுதிகளை ரஷ்யா மீட்டிருந்தது. நேற்றும் உக்ரைன் வீரர்கள் மீது தாக்குதல் நடத்திய மேலும் பல இடங்களை ரஷ்யா கைப்பற்றியது. அந்த பகுதியில் ரஷ்யா உக்ரைன் இடையே கடும் மோதல் என்பதும் ஏற்பட்டுள்ளது. இதனால் ரஷ்யா மற்றும் உக்ரைன் சார்பில் கூடுதல் படை வீரர்கள் அங்கு குவிக்கப்பட்டும் வருகின்றனர். அந்த போர் உச்சகட்டத்தில் நடந்தும் வருகிறது. போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு நடுவே குக்ஸ் பகுதியை முழுவதாக ரஷ்யா கைப்பற்றுமா, இல்லாவிட்டால் ரஷ்ய வீரர்களை விரட்டி உக்ரைன் தக்க வைத்துக் கொள்ளுமா என்ற பெரிய எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது. இதற்காகத்தான் ரிசல்ட்டை அறிய நாம் இன்னும் சில காலம் காத்திருக்க வேண்டும் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. உண்மையில் 1.20 மீட்டர் விட்டம் கொண்ட கியாஸ் பைப்லைனில் ரஷ்ய வீரர்கள் ஒவ்வொரு குழுவாக 10 நாட்கள் ஊர்ந்து சென்று உக்ரைன் வீரர்களை தாக்கிய சம்பவம் என்பது மொத்த உலகத்தையும் அதிர வைத்துள்ளதோடு ரஷ்யாவின் போர் யுக்தியை உலகுக்கு பறைசாற்றும் வகையில் இந்த சம்பவம் அமைந்துள்ளது என்றும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. Труба куда ведет? На суджу. Это же никогда бы не подумал.